वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं कृष्णं वन्दे जगद्गुरुं। எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு ஆரம்பிக்கலாம். நம்ம 7 ஸ்லோகம் முடிச்சிருக்கோம். இப்ப 8வது ஸ்லோகம். 7வது ஸ்லோகத்தை கொஞ்சம் நம்ம மனசுல இன்னொரு தடவை நிறுத்திக்கிட்டானா மேல் போறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். அங்க என்ன சொன்னான்னா காஸ் அண்ட் எஃபெக்ட் ரிலேஷன்ஷிப், எப்படி இந்த இஃபெக்ட் காசையே அழிச்சிடும் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கு அந்த மூங்கில் காடு எக்ஸாம்பிள் கொடுத்தோம். இங்க காசுங்க அந்த இஃபெக்டால வரக்கூடிய பாதிப்புகள்னால நமக்கு அந்த இஃபெக்டால வந்த பாதிப்புகள் நம்ம மனசுல ஒரு நெருப்பா கொதிக்கும் போது இனிமேல் இந்த மாதிரி நம்ம வழுக்கி விழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஞானம் வரும். அதனால நம்ம தவறு செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து சொல்லப்பட்டது. இப்ப மேற்கொண்டு பார்க்கலாம். மேற்கொண்டு இங்க உத்தவாக்கு ஒரு கேள்வி எழுப்புறாரு. உத்தவாக்கு கிருஷ்ணரோடையே இருக்காரு. அவருக்கு இதெல்லாம் போய் ஒரு கேள்வி இந்த மாதிரி கேட்கலாமா, இந்த ரொம்ப அவருக்கு கூட இந்த மாதிரி சந்தேகம் வருமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்க வேண்டி இருக்கு. ஆனா எப்படி பகவத்கீதையில அர்ஜுனர் கேள்வி கேட்க கேட்க நமக்கு அந்த கேள்விகள் எல்லாம் அப்பப்ப நம்ம மனசுல வர்றது நமக்கு தெரியறது. சோ நமக்கு இங்க உத்தவகீதையில பகவானுக்கு தெரியும் இவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி கேள்வி எல்லாம் வரும். அதனால இதெல்லாம் நம்ம சொல்லி கொடுக்கும் போதே ஐயம் திரிபுவார கற்றல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்ப நம்ம அந்த கேள்வி கேட்டு கேட்டு நமக்கு வர சந்தேகங்கள்ல நம்ம நிவர்த்தி பண்ணிக்கணும். அப்பதான் நம்மளோட ஞானம், நம்மளோட நாலேஜ் ஸ்திரப்படும். அப்படின்றது நமக்கு சும்மா ஒரு 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் ஒரு 12th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது கூட நமக்கு அது தெரிஞ்ச விஷயம். இங்க உத்தவருக்கு இந்த மாதிரி சந்தேகம் வந்ததுக்கு ஒரு தமாஷா ஒரு காரணம் சொல்றாங்க. என்னன்னா அவருக்கு இந்த உத்தவகீதா முடிச்சுட்டு அவர் கிளம்பிடுவாரு பகவான். இவர் எப்படின்னா இன்னும் கொஞ்ச நேரம் இழுத்து பிடிச்சுக்கணும், 4 கேள்வி கேட்டானே இவர் சொல்லிட்டே இருப்பார் இல்லையா. அப்படி இது நாங்க ஆசிரமம் போகும்போது நிறைய பார்த்திருக்கோம். சொன்னதே அவர் கேட்டதே கேட்டுட்டு இருப்பாங்க மனுஷங்க. என்னடா எனக்கே தோணி, என்னடா குருஜி இத்தனை தடவை இது சொல்லியிருக்கா, இதே கேக்குறாங்களேன்னா அது தெரியாம கேக்குறது சிலரு, தெரிஞ்சும் கேக்குறது. நான் பேசுறேன் எனக்காக குருஜி பதில் சொல்றாரு அப்படின்ற ஒரு எண்ணம் வருது இல்லைங்களா. அதுவும் இல்லாம சரி அவங்க ஒரு தடவை முதல் தடவை வரவங்களுக்கு இது கேட்டிருக்க மாட்டாங்க, இவங்க கேட்கறதுனால அதுல குருஜி பாவம் அவரையும் எத்தனையோ பொறுமையா பதில் சொல்வார். அந்த பதில் நமக்கு இல்லைன்னாலும் யாருக்கோ உதவும் இல்லையா. அந்த மாதிரி இங்க உதவர் சில கேள்விகள் கேட்கிற ஒண்ணு, பகவானோட நிறைய நேரம் கழிக்கணும் அப்படின்ற ஒண்ணு. இதெல்லாம் உத்தவருக்கு தெரியாதா அப்படின்னு நம்ம கேட்க முடியாது, நமக்கு தெரியல. அதுக்காக தான் இந்த நம் ஆன் அவர் பிஹாவ் அவர் இந்த கேள்வி கேட்கிறார். என்ன கேட்கிறாரு அப்படின்னா உத்தவ உவாச்ச. அந்த என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். கிருஷ்ணா, மக்கள் ஏன் கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லும் போதே அவருக்கு ஒரு ஆனந்தம். அந்த பேர் சொல்லும் போது நமக்கும் அப்படிதான் இருக்கு இல்லையா. இத சொல்லும் போது நான் ஒரு தடவை கிருஷ்ணான்னு சொல்றேன் இல்ல, அப்போ அந்த விழிச்சொல் கிருஷ்ணா அப்படின்னா நானும் கிருஷ்ணரை கூப்பிடுறேன். கிருஷ்ணா அப்படின்னா நான் ஏதோ உங்ககிட்ட சொல்ல போறேன். அப்ப நம்மளோட பாவமும் அந்த பாவத்தோட ஒத்து போடுறது இல்லையா. அதனால ரொம்ப சந்தோஷமா நம்ம அந்த ஒரு வார்த்தையை சொல்லுவோம். கிருஷ்ணா, மக்கள் ஏன் புலன் நுகர்வுகளினால் துன்பமே வருகிறது என்று அறிந்திருந்தாலும் விலங்குகளை போல், நாய் கழுதை ஆடு மாடுகளை போல்
ஏன் திருப்பி திருப்பி அது பின்னாலேயே ஓடுறாங்க அப்படின்றது கேள்வி. இது நமக்கு நமக்கு தெரியாட்டாலும் இது வந்து ஒரு மிகவும் பிரபலமான ஒரு எண்ணம் இல்லையா? ஏன் தெரிஞ்சு கூட ஏன் செய்யற இப்படி? இப்ப பசங்க ஸ்கூல்ல படிக்கிறவங்க போது கூட, நான் டீச்சரா இருக்கிறதுனால ஸ்டூடெண்ட் எக்ஸாம்பிள் தான் அடிக்கடி வருது. ஃபெயில் ஆயிட்டேன், போன தடவை சரியா படிக்காதனால நீ ஃபெயில் ஆயிட்ட, அப்ப கூட ஏன் உனக்கு புத்தி வர மாட்டேங்கிறது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி இந்த புலனுகர்வுகளால நமக்கு நிறைய பிரச்சனைகள் வந்து, அதனால நம்ம துன்பப்படுறோம். நம்ம ஆரம்பிச்சதே துன்பத்திலிருந்து விடுதலை அடைந்து எப்பவுமே ஆனந்தமாக இருக்கிறதுக்கு என்னடா வழின்னு தான் நம்ம இங்க பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? அதுல இந்த ஆனந்தம் ஓடி போயிடுறது, எங்கேயோ காணாம போயிடுறது. அப்படி இருக்கும்போது கூட தெரிஞ்சு கூட நம்ம ஏன் இந்த மாதிரி தப்பு பண்றோம்? அதுக்கு இவர் விலங்குகளை போல அப்படின்னு சொல்றார். ஒரு 3 விலங்கு சொல்றார். விலங்குகளை போல அப்படின்னா அந்த விலங்குகளுக்கு கேவலம் இல்ல, நமக்கு தான் கேவலம். ஏன்னா விலங்குகளுக்கு வந்து 6ஆம் அறிவு கிடையாது. அது வந்து தேர் சார் சொல்ற மாதிரி தேர் ஆக்ஷன்ஸ் ஆர் பேஸ்ட் ஆன் இன்ஸ்டிங்க்ட். அப்ப என்ன தோணுதோ அதை செய்வாங்க. அது நல்லதா கெட்டதா, போன தடவை இந்த மாதிரி செஞ்ச பிறகு அடிபட்டது நம்மளே ஞாபகம் வச்சுக்க மாட்டேங்கிறோம். அது எப்படி வந்து இந்த விலங்குகள் ஞாபகப்படுத்தும். இது விலங்குகளை அவமானப்படுத்துவதற்காக இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா நம்ம அந்த விலங்குகளை போல நடந்துகிட்டோம்னா அது நமக்கு அவமானம் இல்லைங்களா? இங்க 3 விலங்குகள் சொல்றாங்க. ஒண்ணு வந்து நாய், ஸ்வ கர அஜா அப்படின்ற ஒரு வார்த்தை வருது. ஸ்வ அப்படின்னா நாய். நாய் என்ன பண்றது? அது வந்து அந்த ரொட்டி துண்டு மேல ஆசை, அந்த எலும்பு மேல ஒரு ஆசை. அது வந்து கையில அவன் வச்சுட்டு இருக்கான். அவன் தூக்கி அவன் அந்த நாயை விரட்டினாலும் அந்த நாய்க்கு வந்து அவன் விரட்டதெல்லாம் ஒண்ணும் உரைக்கிறது இல்ல. அந்த ரொட்டி துண்டு எப்படிறார அவங்ககிட்ட இருந்து எடுத்துக்கலாம் அப்படின்றதுதான் அந்த மனசு போகுது. சோ அந்த மனசு அவமானப்படுத்தப்பட்டாலும், கல்லெடுத்து அடிச்சாலும் அவமானப்படுத்தப்பட்டாலும் அந்த ரொட்டி துண்டைய பார்த்தேதான் போறது. ஷைலா, ஷைலா மியூட் பண்ணிக்குமா? அந்த மாதிரி அந்த அவமானப்படுத்துறானே, நம்ம மேல கல் எடுத்து போடுறானே அப்படின்னாலாம் அவனுக்கு இல்லவே இல்லை. அந்த ரொட்டி துண்டு மேலதான் ஆசை. அதே ஒரு எலும்பு துண்டு இன்னொரு நாய் வச்சிருந்தாலும் அதுகிட்ட இருந்து புடுங்கி அதை தின்னலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ரொட்டி துண்டை வந்து அது கடிச்சு 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 எவ்வளவு நேரம் கடிச்சாலும் அதை வந்து ஒரு ருசியும் இல்லை. அது எலும்பு துண்டு, சாரம் அற்றது, அதுல ஒரு விதமான சாரமும் இல்லை. அப்படி இருக்கும்போது கூட அதையே வந்து அதை கடிச்சு 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 பண்றது. அப்போ அந்த கடிக்கிறதுனால அது வாயில இருந்து ரத்தம் வருது. அந்த ரத்தம் அந்த எலும்புல இருந்து தான் வருதுன்னு நினைச்சிட்டு அதை பண்ணி, எனக்கு வந்து இந்த ஸ்கூல்லயும் இந்த யங்ஸ்டர்ஸ் எப்ப பார்த்தாலும் இந்த சூயிங்கம் சூ பண்ணிட்டே இருப்பாங்க. ஏதோ கொஞ்ச நேரம் அது ஸ்வீட்டா இருக்குமோ என்னவோ, கடிச்சு 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 வாயெல்லாம் வலிச்ச கூட அந்த சூயிங்கத்தை துப்ப மாட்டாங்க, துப்பி கண்ட இடத்த துப்பி வைப்பாங்க. அது வேற விஷயம். இந்த நாய் வந்து எப்படி வந்து அந்த ரொட்டி துண்டுக்காகவும் எலும்புக்காகவும் தனக்கு ஏற்பட்ட துன்பத்தை கூட கவனிக்கிறது. அந்த மாதிரிதான் நம்ம மனுஷன் பண்ணிட்டு இருக்கான். ஏன் இவன் அந்த மாதிரி பண்றான், நாய் மாதிரி ஏன் ஓடுற அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அடுத்தது வந்து கழுதை. கழுதை என்ன பண்றதுன்னா அந்த பெண் கழுதை மேல ஒரு அட்ராக்ஷன், அதுக்காக என்ன பண்றது, அது பின்னால் ஓடுறது. இந்த பெண் கழுதைக்கு அதோட சகவாசம் வச்சுக்க இஷ்டம் இல்லைன்னா இடது காலை எட்டி எட்டி உதைக்கிறது. எவ்வளவு உதைச்சாலும் இந்த கழுதை திருப்பி அது பின்னாலேயே போறது. ஏன்னா அங்க அந்த சுகம்தான் அந்த கழுதைக்கு பெருசா தெரியுதே ஒழிய அந்த பெண் கழுதை என்ன அவமானப்படுத்துறதுன்னு இல்லை. இப்ப வர வர பார்த்தானா இந்த லவ்வர்ஸ் கூட அப்படிதான் இருக்காங்க. அந்த பொண்ணு பிடிக்கலன்னு சொல்லி ஓடி ஓடி போனாலும் அவன் பின்னாலேயே துரத்துறான். அதுக்காக பகவான் சொல்வார், அதுக்காக அந்த பெண்களுக்கு எதனா ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுத்து, ஒரு புடவை வாங்கி கொடுத்து, they try to woo them.
அவங்கள அட்ராக்ட் பண்ண வைக்கிறாங்க. இப்ப வர வர அட்ராக்ட் கூட பண்றது இல்லை, எடுத்த உடனே மூஞ்சில ஆசிட் ஊத்திட்டு போயிட்டே இருக்காங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு தப்பு செய்யறதால மாட்டிப்போம் அப்படின்ற ஒரு எண்ணமே இருக்குது. அப்புறமா அவங்க சந்தோஷமா இருக்காங்களா அப்படின்னா நிச்சயம் இல்லை. சந்தோஷங்கிறது அவங்களுக்கு ரொம்ப தூரம் போயிடுச்சு. சோ இந்த கழுதை எப்படி அந்த பெண் கழுதை பின்னால போறது அப்படி ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு. அடுத்தது ஆடு. ஆடு அவன் கசாப் கடைக்காரன் வெட்டுறதுக்காக போயிட்டு இருக்கான். வரிசையா ஆடு போயிட்டு இருக்கு. முன்ன போன ஆடுக்கு அது கொடுத்த புல்ல நினைச்சு அந்த புல்லு பின்னால போயிட்டு அதை வெட்டிட்டான். இது பாக்குறது பின்னால இருக்கிற ஆடு. இதுக்கு அப்ப கூட அடுத்தது நமக்கு அந்த புல்லு கொடுக்க போறாங்க, நமக்கு தலையில தண்ணி ஊத்தணும்னா நமக்கு வாயில புல்லு வைக்க, அந்த வாயில புல்லு வச்ச உடனே அடுத்த என்ன நடக்கும்ன்றது ஒரு நியாயம் இருக்கு, தெரியறது இல்ல. அதுக்காக அது தப்பிச்சுன்னு ஓடி போலாம்ல, அந்த ஞானம் இருந்தா தானே. அந்த மாதிரி நாம கூட இந்த ஞானமே இல்லாம மனிதர்கள் ஏன் இப்படி போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உத்தவர் கேக்குறாரு. அதற்கு பகவான் என்ன பதில் சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். 9வது ஸ்லோகம். இங்க பகவான் முதல்ல அந்த கேள்விக்கு ஒரு மாதிரியா பதில் சொல்றாரு. இந்த கேள்விய அவர் எப்படியெல்லாம் நமக்கு அதுல ஒரு சந்தேகமே வராத மாதிரி அவர் பகவான் ஒரு தாயினும் சால பரிந்து அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அவர் எவ்வளோ அழகா நமக்கு சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தானா, இந்த மாதிரி சத்துவகுணத்தில் நிலை பெறாத, சத்துவகுணத்துல நிலைச்சு போயிட்டு எஸ்டாப்ளிஷ்டா தானே நம்ம இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டோம் இல்லையா. சத்துவகுணத்தில் நிலை பெறாதவர்கள் தங்கள் உடல்கள் தான், தாங்கள் தந்து உடல்கள் தான் என்ற கருத்தில் திடமாக இருப்பதா. I am this, I want my body to have all the happiness அப்படின்றது திடமா இருக்காங்க. இதை தவிர இன்னொன்னு இருக்குன்றத யோசிக்கிறதே கிடையாது. திடமாக இருப்பதால் தவறான எண்ணங்கள் கொண்டு இருக்கின்றனர். இதனால என்ன ஆகுது, நான் என்ற எண்ணம் மனதில் இருக்கிறதுனால அவர்களின் மனது ரஜோகுணத்தில் இருக்கிறது. இந்த ரஜோகுணம் வந்த உடனே தப 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 தபன்னு அப்படின்னு சொல்லி பகவத்கீதை சொல்லுவாங்க. அந்த 2 ஸ்லோகங்கள் உடஞ்சு போன ஏணியில ஏறுற மாதிரி, கால் வச்ச உடனே அவ்வளவுதான் தப டபன், நம்ம கீழே ஏணியும் நம்ம தலையில வரும். அந்த மாதிரி ரொம்ப நம்மள கீழ்நிலைக்கு இழுத்து போக, ரஜோ வேகத்தை கட்டுப்படுத்த முடியாது அப்படின்வாங்க. அது என்ன ரஜோ வேகம் அப்படின்னா, நமக்கு ஒரு ஆசை வந்துச்சு. இப்போ நம்ம பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த சுகர் பேஷண்ட்ஸ் தான் எடுத்துப்போம் இல்லையா. அவங்களுக்கு டயபெட்டிஸ். அப்ப நீ இனிப்பு சாப்பிடக்கூடாது, உனக்கு அது ஒத்துக்காது, அத நீ சாப்பிடாத அப்படி சொல்லும்போது சரி சரின்னு இருப்போம். வீட்டுல அப்பதான் ஒரு தீபாவளிக்கு இல்லாத பலகாரம் எல்லாம் செய்வாங்க. அப்ப அந்த டயபெட்டிஸ் ஆளுக்கு ஆசையும் இருக்கும். அட ஒரு நாள் சாப்பிட்டா என்ன, போன தடவை சுகர் ஜாஸ்தியாகி ஒரு கோமா ஸ்டேஜுக்கு போற மாதிரி நீ போய் ஹாஸ்பிட்டல்ல படுத்திருந்த. அப்போ யாருக்கு கஷ்டம், உனக்கு மட்டும் இல்ல, குடும்பத்துல இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு டிஸ்டர்பன்ஸ் தான் இல்லையா. செலவு ஒரு பக்கம், அவங்க நேரத்தை எல்லாம் இவங்களோட ஆஸ்பத்திரியில செலவழிக்க வேண்டிய ஒரு நிலை. இதெல்லாம் தெரிஞ்சு கூட நம்ம என்ன பண்றோம், அந்த சக்கரை சுகர் ஸ்வீட்ஸ் மேல ஒரு ஆசை. அப்போ அந்த ஆஸ்பத்திரியில போனது, கஷ்டப்பட்டது, அதனால குடும்பத்துல இருக்கவங்க எல்லாம் வேதனைப்பட்டது எல்லாம் மறந்து போயிடுது. அந்த குலோப் ஜாமுனை வாயில போட்டே ஆகணும் அப்படின்ட்டு அந்த மனசு அலையிறது. அவங்க வைஃப் எல்லாம் சொல்றாங்க தொடக்கூடாது, நீங்க போங்க. அப்போ தெரியாம எல்லாரும் தூங்கின அப்புறமா அந்த ஆசை விடவே மாட்டேங்கிறது. அந்த நாக்குல அந்த ருசி வந்துட்டே இருக்கு, மனசு அதை அனுபவிக்கணும்ன்ற துடிக்கிறது. அப்ப ராத்திரி எல்லாம் தூங்கின அப்புறமா போய் கூட அந்த குலோப்ஜான் எடுத்து சாப்பிடுற கேசஸ் நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா. அந்த மாதிரி அந்த ரஜோ வேகன்றது கட்டுப்படுத்த முடியாம நம்மள இழுக்கும். ஏன் அப்படின்னா, எனக்கு இந்த உடலுக்கு ஒரு ஆசை வந்துடுச்சு, இந்த நாக்குல அந்த ஸ்வீட் வைக்கணும்ன்ற ஒரு ஆசை வந்துடுச்சு, அத நான் சாட்டிஸ்ஃபை பண்ணியே ஆகணும். சரிப்பா, நீ எத்தனை தடவை சாட்டிஸ்ஃபை பண்ணாலும்
இந்த நம்ம புலன்கள் சாட்டிஸ்ஃபை ஆறுதா? மறுபடியும் மறுபடியும் அது பின்னாலேயே போறது. இதுக்கு என்ன காரணம்னா, இந்த புலனுணர்வுகளை நான் சமாதானப்படுத்தினாதான், சாட்டிஸ்ஃபை பண்ணாதான் என்னால நிம்மதியாகவும் சந்தோஷமாவும் இருக்க முடியும். அப்படி என்ற ஒரு எண்ணம். இந்த எண்ணம் ஏன் வந்தது? நீ சந்தோஷமா இருக்கணும்னா இதெல்லாம் தேவையில்லடாப்பா அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கிறதே நமக்கு ஞாபகம் இருக்கிறது இல்ல. அதனால இந்த உடலுக்கு நான் தீனி, அது ஆசைப்படுறது நான் கொடுத்தே ஆகணும், அப்பதான் அது சந்தோஷமா இருக்கும் அப்படின்றது. எதனால சந்தோஷம்? இதற்கு மேல இந்த சந்தோஷத்துக்கு பின்னால வரக்கூடிய துன்பங்கள் நமக்கு மறந்து போறதால அதுக்கு அந்த பிரமாதம் அப்படின்னு, பிரமாதம்னா அசட்ட, பிரமாதம்னு தமிழ்ல சொல்ற பிரமாதம் இல்ல, ஒரு அசட்ட குணம். அட பாயா, என்ன பெருசா, ஒரு குலோப் ஜாம் சாப்பிட்டா செத்தா போயிட்டு போறேன், இன்னொரு தடவை அதுன்னு போய் 2 மாத்திரை கூட போட்டுக்கலாம் அப்படின்ற ஒரு அசட்டை வரும்போது அந்த புலன்களின் மேல் நம்மளுடைய கட்டுப்பாடு கை நழுவி போயிடுறது. இதனால என்ன வருது? கேர்லெஸ்னஸ், அதனால வரக்கூடிய துன்பங்கள், இதெல்லாம் ஒண்ணு பின்னால ஒண்ணு ஒண்ணு பின்னால ஒண்ணு நம்மள பாடப்படுத்திட்டு கடைசியில சஞ்சாயத்தே சத்துவ அப்படின்னு சத்துவ குணம் நம்மள மேல தூக்கின்னு போகும். ரஜோகுணம் தடுமாற வைக்கும் நடுவுல. தமோ குணம் சர்வநாச, எங்கேயோ போயிட்டு நம்மள அதோ கச்சதி தாமசா அப்படின்னு பகவான் சொல்றாரு. அந்த மாதிரி எங்கேயோ நம்மள இழுத்துன்னு போய் விட்டுரும். அப்புறம் சில சமயத்துல திருப்பி வர முடியாத அளவுக்கு கோமால போய் படுத்துடுவாங்க இல்லையா? அந்த மாதிரி சத்துவ குணத்தினால நம்ம மேல வர முடியும். இந்த ரஜோகுணத்தை நம்ம அடக்கணும். இந்த ரஜோகுணத்திலிருந்து நம்ம மீளாம இருக்கிறதுக்கு காரணம் நமக்கு இருக்க வேண்டிய ஞானம் இல்லாததால. ஞானம் இல்லாட்டாலும் பரவாயில்ல, நம்ம குழப்பம் அடைகிறோம், மனசு எப்படி தடுமாறுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இதுக்கு என்ன பண்ண முடியும்? யூ ஹாவ் டு ஹாவ் அந்த 4 pillars ஆஃப் நாலேஜை நம்ம படிச்சிருக்கோம். நிறைய உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், இல்லைன்னா அது ஒரு கிளாஸாவே தனியா எடுக்கலாம். இந்த ஞானம் என்பது ஒரு டேபிள் மாதிரி. அதுக்கு 4 கால் இருக்கும். இந்த 4 காலும் ஸ்திரமா இருந்தால்தான் நம்ம அந்த டேபிளை யூஸ் பண்ண முடியும். லொடுக்கு லொடுக்குன்னு ஆடிட்டு இருந்தாலோ இல்லை எழுந்து நின்னா ஒரு கால் உடஞ்சிட்டாலோ நம்மளே கீழே விழ வேண்டியதான். அந்த 4 கால் என்னன்னு விவேக, வைராகிய, ஷட் சம்பத்தி அண்ட் முமுட்சுத்வா அப்படின்னு சொல்லுவோம். இதுல விவேகம் வைராகல நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். மோட்சத்தை அப்புறமா, முமுட்சுத்துவத்தை அப்புறமா பார்த்துக்கலாம். இந்த ஷட் சம்பத்தி அப்படின்றது 6 விதமான முத்துக்கள், அந்த முத்தான குணங்கள் நமக்கு இருக்கணும். அதுல முக்கியமானது சமாதமா. சமாதமான என்னுடைய சென்சஸை நான் கண்ட்ரோல் பண்ணணும், என்னோட பிஹேவியரை நான் ஜாகிரதையா வச்சுக்கணும். சமாதமா இருந்தாதான். அதுக்கடுத்தது என்ன சொல்றாரு? இத ரெண்டையும் நீ வரப்படுத்திட்டு இதுல நீ மாஸ்டர் ஆயிட்டனா உனக்கு இந்த மாஸ்டர் ஆகிறதுக்கு கூட துணை போறது திதிக்ஷா அப்படின்னு சொல்லுவோம். கிருஷ்ணர் கூட சொல்றாரு, கமான் லேர்ன் ஃபர்பேரன்ஸ். அந்த பொறுத்து கொள்ளக்கூடிய ஒரு குணத்தை நீ உனக்குள்ள டெவலப் பண்ணிக்கோ. அந்த திதிக்ஷா வரும்போது உபரதி, உபரத்தின ரிஜாய்சிங் இன் யுவர் ஓன் செல்ஃப். அப்போ இந்த ஸ்வீட் குலோப் ஜாமுன் சாப்பிட்டாதான் நான் சந்தோஷமா இருப்பேன்றத தவிர நான் சந்தோஷமா இருக்கணும்னா எனக்கு குலோப் ஜான் மட்டும்தான் தேவையா? இந்த குலோப் ஜான் எனக்கு தேவையில்லை. இந்த சென்ஸ் பிளஷரை தாண்டி நான் நானாகவே சந்தோஷமாக இருப்பேன். அதுதான் உபர, ரிஜாய்சிங் இன் யுவர் ஓன் செல்ஃப். அதுதான் உபரதி. இப்படி இருந்தா என்ன வரும்? ஸ்ரத்தா. இந்த மாதிரி ஒரு குணங்களை நான் கடைபிடிச்சு அதுல ஸ்திரமா இருக்கிறதுக்கு நான் முயற்சி செய்யணும். எப்படி? ஸ்ரத்தையோட முயற்சி செய்யணும். அப்போ என்ன கிடைக்கும்? சமாதானம், ஈக்வானிமிட்டி ஆஃப் மைண்ட் வரும். அந்த ஈக்வானிமிட்டி ஆஃப் மைண்ட் வர்றதுக்கு தான் நம்ம ரொம்ப ரொம்ப முயற்சி செய்யணும். இந்த 6, இந்த ஷட்சம்பத்தின்ற இந்த 6 முத்துக்கள் நமக்குள்ள நல்லா நிலை பெற்றுச்சுன்னா நம்ம இந்த ரஜோகுணம் தமோ குணத்தை எப்படி கையாள்றது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நல்லா தெரியும். இது பகவான் நேரடியா கொடுத்த ஒரு பதில். ஏன்னா அவங்க மனசுல குழப்பம் இருக்கியா, குழப்பமான மனது, தான் என்பது இந்த உடல் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு புரியாது.
அப்ப என்ன பண்ணணும், இன்னும் ஒரு 2 10வது 11வது ஸ்லோகத்தை அவரு இன்னும் அத வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஞானமில்லா குழப்பமானது ரஜோகுணங்களால் பலவிதமான எண்ணங்களால் பாதிக்கப்படுகிறது. நமக்கு ஞானம் இல்லை, அது மட்டும் இல்ல குழப்பம் வேற. இந்த குழப்பத்தால ரஜோகுணம் வந்து என்னை வந்து ஆட்டி படைக்குது. அப்போ அதனால அந்த ஆசைகளே, இந்த புலனுகர்வுகளை நான் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிறதுக்காக, அதை அனுபவித்து முடிப்பதற்காக பலவிதமான எண்ணங்கள் பண்றோம். இப்போ வந்து இந்த ட்ரக் அடிக்ஷன் வந்து இந்த குழந்தைங்கள்லாம் இப்ப சின்ன வயசுலயே வந்து இது அபியூஸ் பண்றாங்க இல்லையா? அதுக்கு வந்து என்ன வேணும், அதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியாமா. அதுக்கு வாங்கறதுக்கு காசு வேணும். காசு எங்கேருந்து வரும்? மத்த விஷயத்துல இருந்து அந்த காசை எடுக்கிறாங்க. அப்ப அந்த காசு பத்தலைன்னா திருட்டு குணம் வருது. அப்பா ஜோபியில இருந்து காசு எடுக்கக்கூடிய எண்ணம் வருது. ஆனா அதை சாப்பிட்டு அது கிடைக்கலன்னா அதுக்காக நம்ம அந்த உடம்ப எப்படி அலையுது, ரொம்ப பாவமா இருக்கு அவங்களெல்லாம் அப்ப கூட அந்த குணத்துல இருந்து வெளியில வரணும்னு அவங்களுக்கு தெரியல. இத சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கணும், எனக்கு இந்த ஆசைய நான் வந்து திருப்திப்படுத்தணும். அந்த திருப்திப்படுத்துவதற்காக என்ன வேணாலும் செய்வேன், கொலை கூட செய்வேன். அப்போ வந்து கடகட கடகடன்னு எல்லா விதமான கெட்ட பழக்கங்களும் அந்த ஒரு ஆசையை நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்காக வருது அப்படின்னு சொல்லிட்டு, அதனால மனம் குழப்பம் அடைகிறதுனால அனுபவிக்க வேண்டும் என்ற அந்த தீவிர எண்ணத்தால் ஆசையை அடக்க முடியாமல் அதன் பின் ஓடுகிறது. எது மாதிரி, இந்த நாய் மாதிரி, இந்த கழுதை மாதிரி அந்த ஆசை பின்னால மனசு ஓடுறது. சரி, அப்புறமா என்ன சொல்ற, ஆசைகளுக்கு அடிமைப்படுத்தப்பட்ட மனதை அடக்க என்னால முடியல, இட் இஸ் பியாண்ட் மை கண்ட்ரோல். முடியாமல் அதன் முடிவில் வரும் துன்பத்தை மறக்கடிக்க இந்த ஆசை பிகம் சோ ஸ்ட்ராங், ரொம்ப தீவிரமானதுனால போன தடவை வாங்கின அடி அது எனக்கு மறந்து போச்சு. அந்த இனிமேல் இது மேல் தொடவே கூடாது, நான் ஒரு வைராக்கியம் வச்சுட்டேன். எல்லாம் புஷ்கான்சி காணாம போயிட்டது. ஏன்? இந்த ஆசை என்பது நமக்கு அந்த இஃபெக்ட் ஷுட் burn in us so that it will remove the cause. நம்ம 7வது ஸ்லோகத்தை பார்த்தோம் இல்லையா? அந்த இஃபெக்டால வரக்கூடிய துன்பம் வந்து எனக்கு வந்து ஞாபகம் இருக்கணும். அந்த ஞாபகம் இருந்தாதான் சாரி, அந்த ஃபயர் ஆஃப் நாலேஜ் ஆஃப் the previous experiences should be so strong that I will not go for that. அப்பதான் அந்த effect will remove the cause அப்படின்றது வந்து அதுக்கு அர்த்தம் நமக்கு புரியும், தெரியுதுங்களா? சோ அந்த இடத்துல அந்த எஃபெக்ட் வந்துடுச்சு, அதனால நான் கஷ்டப்பட்டேன். இன்னொரு தடவை இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு நான் அப்ப வந்து ஒரு நிர்ணயம் பண்ணிட்டேன். ஆனா மறுபடியும் அந்த புலன்கள் வந்து அது பின்னால் ஓடும்போது அந்த நிர்ணயம் மறந்து போச்சு, அது காணாம போயிடுச்சு. அந்த இடத்துல மனசு என்ன பண்ணுது, கொஞ்சம் ஞாபகம் வருது, இருந்தாலும் அட போடா, இப்ப என்ன, இப்போ பெருசா இப்ப குடிக்காரனை வந்து குடிக்காதப்பா, லோ ஆல்கஹாலிக் டி அடிக்ஷன் கேம்ப்கெல்லாம் போய் இந்த மாதிரி இன்னொரு தடவை குடிச்சா உனக்கு சிரோசிஸ் லெவல் வந்துடும், அப்புறமா அவ்வளவுதான் அதோ கதின்னு சொன்னா. ஆனா அவன் மனசு வந்து ஆமா எல்லா குடிகாரனுக்கும் சிரோசிஸ் லெவல் வருதா, குடிக்காதவே சிரோசிஸ் லெவல் வந்து சத்தவங்க கதையெல்லாம் நம்ம கேட்டிருக்கோம் அப்படின்னு அந்த ஆசையை வந்து மனசு ஜஸ்டிஃபை பண்ணும். அந்த இடத்துல அந்த ஃபயர் ஆஃப் நாலேஜ் அணைஞ்சு போறது. அந்த ஃபயர் இஸ் ஸ்டில் நாட் பர்னிங் இன் அஸ், அது வந்து அணைஞ்சு போறது. அதனால ஒரு குழப்பம் வந்துடுது, இவங்களால வெளியில வருது ரொம்ப கஷ்டம்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சரிப்பா, இப்ப நம்மளாம் இந்த விஷயத்த ராத்திரி 10 மணிக்கு உட்காந்து ஒரு டிஸ்கஸ் பண்ண வேண்டிய அவசியமா? நான் குடிகாரனும் இல்லை, நான் காமாந்தகனும் இல்லை, எனக்கு இந்த மாதிரி டயபெட்டிஸும் இல்லை, நான் நல்லாதான் இருக்கேன், நான் எதுக்கு இதெல்லாம் பண்ணணும், நான் எதுக்கு இந்த 10 மணிக்கு உட்காந்து இது கேட்டுட்டு நான் என்ன அந்த மாதிரியா இருக்கேன் அப்படின்னு நமக்குள்ள அந்த ஒரு எண்ணம் வரலாம், வரும். வந்துச்சுன்னா அது தப்பு கிடையாது. ஏன்னா நம்ம குடிகாரனா இல்லாம போகலாம், காமாந்தக்காரனா இல்லாம போகலாம். ஆனா அந்த டிசையர்ஸ்ங்கிறது எனக்குள்ளேயும் இருக்கு இல்லையா?
போன தடவை ஒரு சின்ன விஷயம், நமக்கு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கூட நம்ம வந்து பாதிக்கிறது. நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், இப்ப நம்ம சந்தோஷமா இருக்கணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, அந்த சந்தோஷத்துக்கு எதெல்லாம் தடையா இருக்கு? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து போன தடவை செம்ம ஜலதோஷம் வந்தா என்ன ஆன்டிபயோட்டிக் போட்டு கூட சரியாகல, கடைசியில ஹாஸ்பிட்டல்ல போய் ஐவியில இன்ஜெக்ஷன் எல்லாம் போட வேண்டி வந்தது. ஏன்? எங்கேயோ தப்பு நடந்திருக்கு. ஜலதோஷங்கிறது காமன் திங்ஸ் இல்ல. இல்ல உனக்கு சீதோஷ்ண நிலைகளால நீ பாதிக்கப்படுகிறாய் என்றால் அதற்கான ஒரு வழிமுறைகளை, ஐயோ மழை காலம் வருது, ஐ ஹாவ் டு பி கேர்ஃபுல். இந்த குளிர்காலத்துல ஐஸ்கிரீம் சாப்பிட்டு போன வருஷம் கஷ்டப்பட்டோம்ல, இந்த தடவை ஐ ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல் அப்படின்ற ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட நம்ம மனசுல அந்த ரஜோகுணத்துல இருந்து தப்பிச்சுட்டே வரணும். நோ ஐ வில் நாட் டூ இட், நோ ஐ கான் டூ இட் அப்படின்னு சொல்லிட்டு மனசை மேல 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 எடுத்துன்னு போறதுக்காக கூட நம்ம இந்த மாதிரி எல்லாம் இந்த நாலேஜை நம்ம யூஸ் பண்ணலாம் இல்லையா. அப்புறமா ஃபொர்பேரன்ஸ் நான் போய் சொன்னோம். அப்போ இந்த மழை பெய்யுது, இன்னைக்கு நாங்க சாயந்தரம் வெளியில போனோம், இந்த வீட்டுல மழை பெய்யறது கூட கேட்க மாட்டேங்கிறது, ஒரே இதுவா இருக்கு. சரி வாசல்ல போவேன், அடட என்ன இவ்வளவு மழை பெய்யுது, நம்ம இவ்வளவு தூரம் போகணுமே, என்ன பண்றது அப்படின்னும் போது, see there you have choice of how you are going to behave. நாடாது நம்ம வெளியில, நானே எப்பவுமே வெளியிலே போறதில்ல, எப்போ தடவை நம்ம காலை வெளியில வச்சோம்னா மழை பெஞ்சு என்னோட சந்தோஷம் மேல அந்த மாதிரி மனசு வந்து டிங்கு 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 டிங்குன்னு கீழே போயிட்டு என்ன பண்றது, நம்மள குழப்பம் பண்றது. நோ, ஐ ஹாவ் நாலேஜ், ஐ நோ திஸ் இஸ் இன்எவிட்டபிள். மழை காலத்துல மழை பெய்யுங்கிறது எனக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா மழை பெஞ்சுட்டு இருக்கு, ஐ கான்ட் டு எனிதிங் அபவுட் இட், ரைட்? சோ இதுக்கு நான் வந்து எப்படி என்ன அதுல இருந்து காப்பாத்துக்கணும், ஒரு கொடையை போய் எடுத்துன்னு வரலாம், இல்ல வண்டியில போகாம ஆட்டோல போலாம். There are so many ways of coming out of all these mental disturbances. இந்த மென்டல் டிஸ்டர்பன்சஸ் தானே நம்மளை வந்து பாழாப்படுத்துறது இல்லையா. அதுல இருந்து நான் தப்பிக்கணும். அப்புறமா இந்த ஆசைகள் மட்டுமே பேசிட்டு இருக்கோமே, பாசத்தை பத்தி நம்ம சொல்லவே இல்லையே அப்படின்னா, ஆசா பாசம் ரெண்டுமே நம்மள காலை இழுத்து கீழே போட வேண்டியது. இப்ப வந்து என் பையன் வந்து கல்யாணம் ஆன உடனே நம்ம கவனிக்கிறதே இல்லைன்னு எத்தனை பேர் புலம்புறாங்க இல்லையா. ஏன்? அவன் வந்து வைஃபோட சந்தோஷமா இருக்கிறத பார்த்து சந்தோஷப்படக்கூடிய அந்த ஒரு சத்துவகுணம் நமக்குள்ள இல்ல. இப்ப பார், பொண்டாட்டி பேச்சுதான் கேட்பேன், இல்ல அந்த பையன் அம்மா பேச்சு கேட்டான்னு, அப்பா பொண்டாட்டி பேச்சு கேட்காம நான் அவனை இழுத்து பிடிச்சுட்டு இருக்கேன். நான் என் குழந்தை, என் பையன் இன்னும் என்னோட கண்ட்ரோல்ல தான் இருக்கான். இதெல்லாம் தேவையா? அந்த குழந்தைங்க சந்தோஷமா இருக்கிறத பார்த்து சந்தோஷமா இருக்கணும்ன்ற அளவுக்கு நம்ம மனசுல அந்த சத்துவ குணம் இல்லாம போனா இந்த பாச பந்தங்கள் வந்து நம்மள வந்து ரொம்ப பாத்தியா, அவன் பொண்டாட்டி வந்தோடனே நேரம் அவங்ககிட்ட போய் பேசுறான், என்ன வந்து அம்மா சாப்பிட்டியான்னு ஒரு கேள்வி கேட்டானா அப்படின்னு இந்த மாதிரி எத்தனை மாமியார்கள் புலம்புறத நம்ம கேட்டிருக்கோம். இந்த விஷயங்கள் எல்லாமே இப்ப இந்த ஆசா பாசங்கள் எல்லாமே எங்க வந்து நம்மள தாக்குது? உடல்ல தான் தாக்குது, மனசை தாக்குது. அந்த இடத்துல இந்த மனதும் உடம்பும் தான் நானா அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தானா, அங்கதான் வந்து இந்த பெரிய ஒரு நமக்கு புரியாத ஒரு வார்த்தை இருக்கு, தேகாபிமானம். இந்த தேகாபிமானத்தை விட்டுடுன்னு நம்ம சொன்னா, நான் தேகத்துல இருக்க மட்டும் இந்த தேகாபிமானத்தினால் விட முடியாது. ஆனால் இந்த தேகத்துக்கு வரக்கூடிய, இந்த மனதுக்கு வரக்கூடிய பாதிப்புகள் எல்லாம் என்னோட ஆசா பாசங்களாலதான். இந்த ஆசா பாசங்களை நான் ஒண்ணுமே அதுக்காக நான் போய் துறவியா இருக்கணும்னு அப்படி இல்லை, நம்ம அனுபவிக்கலாம். அது வந்து நம்மள வந்து ஆட்கொள்ளாமல், நம்மளை கைதி பண்ணாமல், நம்ம அந்த ஒரு பாட்டு, ரஜினிகாந்தோட பாட்டு ஒண்ணு வரும், கையில காசு இருந்தா நீதான் அதுக்கு ராஜா, கழுத்தளவு காசு இருந்தா அதுதான் உனக்கு ராஜா அப்படி. சோ ஆசைகள் இருக்கலாம், அதை வந்து நம்ம கட்டுக்குள்ள வைக்கும் போது அதை அனுபவிக்கலாம். அத எவ்வளவு தூரம் அனுபவிக்கணும், அதுல ஒரு கட்டுப்பாடு நமக்கு இருக்கும். கட்டுப்பாடு இல்லாம போயிடுச்சுன்னா ஆசா பாசங்கள் வந்து நமக்கு பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும். அந்த நேரத்தில் தான் இந்த ஆசா பாசங்கள் வந்து இந்த குணங்களினால் வருவது. இதுதான் நானா அப்படின்னு, இது நான் இல்லை.
இந்த ஆசை குலோப் ஜாமுன் இல்லாம நான் இருக்க முடியாதா, வேற சாப்பிட்டு பழைக்க முடியாதா அப்படின்ற ஒரு ஒரு புத்திசாலித்தனம் வந்து அங்க வரணும். இந்த உடம்பு இந்த மனதுதான் பாதிப்புக்குள்ளாகுது, இது நான் அல்ல. எப்படிப்பா சொல்ற நீ இல்ல அப்படின்னு? அதுதான் நான் அப்படின்னா நான் வந்து அதுல இருந்து விடுபட முடியுமா? இப்ப இந்த புடவை என் புடவை தான், ஆனா நான் இந்த புடவையிலேயே இருக்க போறேன். நான் வந்து ராத்திரி போய் வேற நைட்டி போட்டுப்பேன், நாளைக்கு சல்வார் கமிஸ் போட்டுப்பேன். ஆனாலும் இந்த புடவை எந்துதான். இந்த புடவை எந்துன்றது ஒண்ணு இல்ல, ஆனா எப்ப பார்த்தாலும் அதையே போட்டுட்டு இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்ச புடவை, நான் எப்ப பார்த்தாலும் அதையே தான் போட்டுட்டு அந்த புடவையே பார்த்துட்டு இருப்பேன் இல்லையே இல்லையா? இப்போ இத வந்து நான் எடுத்து போடு, என்னை தவிரானது, எனக்கு புறம்பானது, எனக்கு புறம்பானதை மாற்றக்கூடிய சக்தி என்கிட்ட தான் இருக்கு. இந்த சாப்பாடு, இந்த பந்த பாசம், இதெல்லாம் என்ன வந்து இந்த புலநுகர்வுகள் என்ன வந்து பாதிக்குதுன்னா அதை இல்லாமலே நான் சந்தோஷமாக இருந்த நேரங்கள் உண்டு. அப்போ அதுதான் நான். அப்ப அந்த இதெல்லாம் இல்லாமலே இருக்கக்கூடிய ஒரு மனோநிலை என்கிட்ட இருக்கு. அப்ப ஏன் இந்த ஆசைகள் எல்லாம் அது மேல போட்டு திணிக்கிறேன்? அதெல்லாம் ஒட்டுண்ணி மாதிரி ஒட்டின்னு இருக்கு. எப்ப வேணா நான் அதை பிச்சு போடலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு வரணும். அந்த ஞானம் வரும்போது இதிலிருந்து நான் வெளிவர இயலும் அப்படின்றது ஒரு ஞானம் வந்தானா இதுல இருந்து வெளிவர நம்ம முயற்சி செய்வோம். அந்த எப்படி வெளிவருது? அதுக்கும் பகவான் வந்து ரொம்ப அழகா 13வது ஸ்லோகத்துல ஒரு 5 விதமான ஒரு நுவான்சஸ், 5 விதமான ஒரு வழிமுறைகளை வந்து அவர் சொல்லித்தரார். மேலும் ரஜஸ் தமஸ் குணங்களின் மேலேறி மேலும் ரஜஸ் தமஸ் குணங்களின் மேலேறி இறுதியில் பகவானின் மேல் பரம பக்தி கொள்ளுவதே நோக்கம் என்று பார்த்தோம். அதை எவ்வாறு அடைவது என்பதற்கு பகவான் இங்க நல்ல வழிகளை சொல்றாரு 13வது ஸ்லோகத்துல. இப்போ நான் வந்து இந்த ரஜோகுணம் தமோ குணம் எல்லாம் இல்லாம இந்த தமஸ் ரஜஸ் எல்லாம் இல்லாம நான் ரொம்ப சத்துவத்துல வந்து நான் சத்துவத்துல நிலை பெற்று இருக்கேன், எனக்கு சந்தேகமே கிடையாது. ஆனாலும் இந்த சத்துவத்தில் இருக்கிறவங்க கூட சில சமயத்துல தவறு செய்யலாம் இல்லையா? அப்போ இந்த சத்துவ குணத்துல நான் நிலைச்சு இருந்தாலும் மறுபடியும் தமஸ் ரஜஸ் அப்படின்ற வழிக்கு விழாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா பகவான் இங்க 5 விதமான யோக முறைகளை நமக்கு இங்க சொல்றார். முதல்ல வந்து நீ என்னோட சேர்ந்து என்னுடன் இணைவதற்கு முயற்சி செய். அதற்கு தகுந்த நேரத்தை செலவழி பண்ணு. அதுக்காக மிகவும் கவனமாக இருக்கணும். உடலை வந்து உன்னோட கட்டுப்பாட்டுல வைக்கணும். மூச்சின் மேல கவனத்தை செலுத்தணும். மெல்ல 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 நீ இதுல இருந்து விலகி வந்து நீ முயற்சி செய்யணும். எப்படி முயற்சி செய்யணும்? எந்தூசியாஸ்டிக்லி சத்து தீர்க்க காலே நைனந்தரிய சத்கார, நிறைய நீ முயற்சி செய்யணும். அதுக்காக முதல்ல யோகா பிராக்டிஸ் பண்ணு. யோகான்னா என்ன அப்படின்னா கைய காலை மடக்கிட்டு தலைகிழ நிக்கிறதுலாம் யோகா இல்லை. யோகா என்பது நம்ம பகவத்கீதையில நிறைய பார்த்துக்கோம். மனது, எண்ணங்கள், உடல் ஒரே செயலை செய்யணும். இப்போ அந்த மனது டிஸ்டர்பன்ஸா இருக்கும்போது உடல் வந்து நிம்மதியா இருக்காது. இப்ப நம்ம பார்த்திருக்கோம், சிலர் வந்து காலை கையை ஆட்டின்ண்டே இருப்பாங்க, உட்கார்ந்து இந்த தொடையை ஆட்டின்ண்டே இருப்பாங்க, இல்லைன்னா சும்மா எதையோ தட்டின்னு இருப்பாங்க. அவங்க உடம்பு வந்து ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கு. உடம்பு ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கிறதுக்கு காரணம் அவங்க மனதை ஏதோ ஒண்ணு குடைஞ்சுட்டு இருக்கு.
இப்போ ஒரு இன்டர்வியூக்கு போற இடத்துல எங்க அப்பா வந்து இன்டர்வியூக்கெல்லாம் நான் போகும்போது எனக்கு ரொம்ப சொல்லி கொடுப்பாரு, நீ முதல்ல நேரா உட்காரணும். நீ வந்து இப்படியே குனிஞ்சிட்டு ஸ்ட்ரெயிட்டா இல்லாம இருந்தானா உன்னை பார்க்கும்போதே நீ பயத்துல இருக்கன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடும். முதல்ல நேரா உட்காரு, எல்லாரையும் கண்ணோட கண்ணு நேரா பாரு அப்படின்றது அந்த ஸ்திரம் அப்படிங்கிறது வந்து அவர் எனக்கு ரொம்ப சொல்லி கொடுத்துருக்காரு. அப்போ நம்ம எந்த இடத்துல ஸ்திரமா நம்ம புத்தி இருந்தானா வாட் இஸ் த ஃபோக்கஸ், இப்போ வந்து நான் இந்த வேலைக்காக வந்திருக்கேன் அப்படி அதுல நான் ஃபோக்கஸா இருக்கும்போது எனக்கு உடம்பு மனது வந்து நிம்மதி நிச்சலம் இல்லாம இருக்கும், சலனம் இல்லாம இருக்கும்போது என் உடம்பும் வந்து ஒரு நேராக சம்டைம்ஸ் நம்ம ஸ்டேஷன் போகும்போது ட்ரெயின் டிலே ஆயிடுச்சு அப்படின்னா ஒரே ரெஸ்ட்லெஸ். நான் எல்லாம் பாலிடிக்ஸ்ல ஆரம்பிச்சு சீஃப் மினிஸ்டர்ல ஆரம்பிச்சு ஒரு பிரைம் மினிஸ்டர் எல்லாரையும் திட்டின்னு இருப்போம், என்னத்தா கவனிக்கிறாங்க, என்ன ரயில்வே ஓட்டுறாங்க அப்படின்னு ஒரு பெரிய லெக்சரே நடக்கும் அங்க. அதனால என்ன பண்ணணும், அந்த ட்ரெயின் ஐயோ ஜெய்ஷி கோவம் வந்துட்டு நான் சீக்கிரம் போகணும்னு அந்த ட்ரெயின் ஓடி வர போறதா, அது வரும்போது தான் வரும் இல்லைங்களா. சோ இந்த மாதிரி மனசு வந்து அலைப்பாயுது, ஏன் இன்னைக்கு ட்ரெயின் லேட் ஆகுது, ஏன் எப்ப பார்த்தாலும் இந்த ட்ரெயின் லேட்டா வருது அப்படின்ற ஒரு பெரிய வந்து ஒரு ஒரு இடியாப்ப சிக்கல் மாதிரி மனசு ஓடிண்டே இருக்கும். அப்போ அதனால என்ன ஆகுது, இங்க உட்காருவோம் அங்க உட்காருவோம் போய் தண்ணி குடிப்போம், அந்த சும்மா நான் பிளாட்ஃபார்ம்ல இருந்து அங்கேருந்து இங்க நடப்போம். அந்த ரெஸ்ட்லெஸ்னஸ் ஷோஸ் பிகாஸ் த மைண்ட் இஸ் நாட் ரெஸ்ட்லெஸ். வை ஷுடன்ட் த மைண்ட் பி ரெஸ்ட்லெஸ்? ஸோ மைண்ட நீ ரெஸ்ட்லெஸ்பா இருக்கிறது எப்படி தெரியும்னா உன்னோட உடம்பு நோ திஸ் இஸ் ஹவு இட் இஸ். குருஜி சொல்லுமா ஸோ வாட் திஸ் இஸ் ஹவு இட் இஸ் அப்படின்ற ஒரு நம்ம என்ன 100 தடவை நான் பிளாட்ஃபார்ம்ல இப்படி அப்படி போயிட்டு வந்தா கூட அந்த ட்ரெயின் வரும்போதுதான் வரப்போறது. அப்போ அந்த ஈக்வானிமிட்டி ஆஃப் மைண்ட் வரும்போது மைண்டு நிச்சலமா உட்கார்ந்தானா உடம்பு சரியா இருக்கும். இல்ல என்னால இந்த மைண்ட கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா பகவான் என்ன சொல்றார், முதல்ல மூச்சின் மேல கவனம் வை. பிகாஸ் நம்மளோட மூச்சுக்கும் நம்மளோட மனோநிலைக்கும் மிக நெருங்கிய தொடர்பு இருக்கு. நம்ம ஆர்ட் ஆஃப் லிவிங் பண்ணவங்கள இது வந்து நிறைய கேட்டிருக்கோம் இல்லையா. எனக்கு கோபம் வரும்போது புசு புசு புசுன்னு மூச்சு போகும், இல்ல படபடப்பு வரும், எல்லாம் வரும். பிகாஸ் த மைண்ட் இஸ் எக்ஸ்பீரியன்சிங் தட் அன்வான்ட் ஒரு உணர்ச்சியை அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கு இல்லையா. அதனால உடனே அந்த மனது எப்படி மூச்சை பாதிக்கிறதோ அது போல மூச்சை நம்ம வந்து கையாளும் போது மனதை வந்து குரங்குட்டி மாதிரி வந்து உட்கார்ந்து ரைட்டா. சோ அந்த மூச்சையும் மனதையும் எப்படி வந்து ரெண்டு ரிலேட்டட். சந்தோஷமா இருக்கும்போது மூச்சு வந்து சாதாரணமா இருக்கும், நல்ல நம்ம கிரியாலாம் பண்ணிட்டு மெடிடேஷன் பண்ணும்போது நிச்சலமான மரம் இருக்கும்போது நம்ம மூச்சை பார்த்தானா நிதானமா போயிட்டு வந்துட்டு. சோ நம்ம மனது நிதானம் இல்லாம இருக்கும்போது நம்ம மூச்சை நிதானம் படுத்தினானா அது மனதை வந்து நமக்கு நம்ம கண்ட்ரோல்குள்ள வரும். இந்த குரங்காட்டிக்கு வந்து அந்த குரங்கை வச்சு நம்ம வித்த காட்டுவோம், வித்த காட்டிட்டு அவன் எல்லாத்தையும் காசு கேட்பான் இல்லையா. அந்த காசு கேட்கும் போது இந்த குரங்கு வந்து அந்த காசை பிடுங்கும், அவனோட வேஷ்டியை பிடிக்கும், இந்தோட குழந்தைய பயமுறுத்தும். அதனால அந்த குரங்காட்டி என்ன பண்ணும், அது கையில ஒரு குச்சியை கொடுத்துடும். அந்த குச்சி வச்சுட்டு அது இப்படி இப்படி ஆடிண்டே இருக்கும். அந்த குச்சியை வச்சுட்டு அது ஆடின்னு இருக்கும்போது அது மனசு வேற எதுக்கு போகாது. அந்த மாதிரி குருஜி என்ன சொல்றாரு, மூச்சு மனசு அலைப்பாயுதா, நீ வந்து ஒரு நிதானமா இருக்கணும்னு உட்கார்ந்துருக்க, மனசு அலைப்பாயுதா, உடனே மூச்சை கொண்டு வா, மூச்சு எப்படி போடுறதுன்னு பாரு, கவகவான்னு ஓடுறதா நிதானமா. சோ நம்ம மூச்சை கவனிக்க 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 மனது வந்து தானாக அது வந்து உட்காரும். இதுக்கு வந்து குருஜே ஒரு தடவை சொல்லியிருக்கார், ராமாயணத்தை வந்து நம்ம வந்து ஒரு இதிகாசமா பார்க்கலாம். அந்த ராமாயணத்தினுடைய உட்கருத்தை வந்து நமக்கு கூட நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். எப்படி அப்படின்னா, ராமர் என்பது ஆத்மா அப்படின்னு சொல்வாரு, சீதை என்பது மனது. மனது சீதை ராமனோடு இருக்கும்போது மட்டும் அவளுக்கு ஆபத்து கிடையாது ரைட்டா. இந்த மனது
கெட்ட எண்ணங்களோ இல்லை எண்ணங்கள் பின்னால ஓடி இந்த ஆத்ம ஞானத்திலிருந்து நழுவி போகும்போது நெகட்டிவ் தாட்ஸ், அன்வான்ட் தாட்ஸ் வந்து நம்மள வந்து ஆக்கிரமிச்சுக்கும். அதுதான் வந்து நெகட்டிவ் தாட்ஸ் கம்பேர்ட் டு ராவணா. ராவண ராவணன் எப்படி சீதையை கவர்ந்துன்னு போறான்? அந்த கட்டுப்பாடு இல்லாம அவேர்னஸ் இந்த அந்த அலர்ட்னஸ் ஆன லக்ஷ்மணன் என்ன சொல்றான்? இந்த லக்ஷ்மண ரேகாவை தாண்டாத. லக்ஷ்மண ரேகான்றது வந்து நிலத்துல போட்ட கோடு இல்ல, நம்ம மனசுக்கு நாம இட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு கட்டுப்பாடு. அந்த அலர்ட்னஸ், அந்த ஐயோ யாரோ கதவு தட்டினா நம்ம யார் கதவு தர, யாரையும் கேட்டு கதவு திறக்கணும்ன்றதுதான் நமக்கோட ஒரு லக்ஷ்மண ரேகா. அந்த லக்ஷ்மண ரேகாவை தாண்டி மனசு அந்த ராவணனோட ஒரு ஸ்வீட் வேர்ட்ஸுக்காக இழுக்கப்பட்டு தாண்டும் போது, சோ இப்ப இந்த குலோப் ஜாமுன் சாப்பிடணும் அப்படின்றது ஒரு ராவணன்னு வச்சுக்கலாம், அந்த ஒரு அசுரன்னு வச்சுக்கலாம். அந்த அசுரன் வந்து என்னை அட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கான், இந்த சீதை என்ற என்னோட மனதை வந்து அட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கான். சே நோ, அலர்ட்னஸ் என்ற அந்த புத்தி வரும்போது லக்ஷ்மணன் மாதிரி சொல்லிட்டு போனால, அந்த அலர்ட்னஸ் வரும்போது நமக்கு அப்போ எப்படி திருப்பி அந்த மனசு வந்து ராமர் கிட்ட கொண்டு வந்து சீதையை சேர்த்தாங்க? அனுமார் என்ற ஒரு வாயுபுத்திரன். வாயுபுத்திரன் தான் நமக்குள்ள இருக்கக்கூட பிராண சக்தி. அது வந்து நம்ம மூச்சா கண்ட்ரோல் பண்ணலாம். அந்த மூச்சா கண்ட்ரோல் பண்ணும்போது நம்மளை விட்டு ஓடி போன மனதானது, எண்ணங்கள் பின்னால ஓடி போன மனதை வந்து நம்ம கயிறை கட்டி இழுத்துன்னு வந்து கமா உட்காரு அப்படின்னு சொல்லலாம். அப்படின்றது வந்து இங்க வந்து ரொம்ப அழகா வந்து பகவான் ஒரு 5 விதத்துல சொல்றாரு. முதல் வந்து என்னன்னா, அதுக்கு நம்ம முதல்ல உட்காரணும். உடம்பு நம்ம சொன்னோம் இல்லையா, உடம்பு வந்து ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கும்போது அது மனதோட ரெஸ்ட்லெஸ்னஸோட இஃபெக்ட். அது முதல்ல உடம்பு நேரவை. சோ ஜிதாசனக, ஸ்ட்ரெயிட்டா உட்கார்ந்து உடம்ப அசையாம இருக்கணும், ஜிதாசனக. அப்புறமா வந்து ஜித சுவாசக, உன்னோட மூச்சை உன்னோட கண்ட்ரோல்ல வச்சிரு. கண்ட்ரோல்டு பாஸ்டர், கண்ட்ரோல்டு பிரெத், இது ரெண்டு முதல் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். எதுக்கு? நான் தியானம் பண்ண போறேன், மனதை அமைதிப்படுத்த போறேன், அதுக்கு மேல நான் பகவானோட இணைய போறேன். ரைட்டா? இதுதான் வந்து ஃபைனல் கோல். இதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஐ ஹாவ் டு டூ மெடிடேஷன். மெடிடேஷன் எப்படி பண்றது எனக்கு தெரியாது. டோன்ட் வரி, ஐ வில் டீச் யூ. ஃபர்ஸ்ட் உட்காரு. இங்க உட்காருலாமா? இங்க ஒரே சத்தமா இருக்கு. அங்க போலாமா? ஐயோ நான் உட்கார்ந்த உடனே பால்காரன் பெல் அடிப்பானே அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து நம்மள அந்த செய்ய விடாம, அந்த நெகட்டிவ் தாட் ராவணன் மாதிரி நம்மளை பிடிச்சு இழுக்கும். அதுக்கு முதல்ல வந்து ஒரு டிசிப்ளின். Every day morning at 6 o'clock, I will sit for meditation. Make it as an habit. இது நம்ம கையில தான் இருக்கு. Make it as a habit and make it as constant habit. 6 மணி ஆச்சா, ஓ நம்ம போய் மெடிடேஷன் பண்ணணும். அங்க அந்த அசட்டன்றது வரும். அட என்னடா தினம் தான் பண்ண, என்ன பண்றது, இன்னும் என் மனசு ஒன்னும் அடங்குன பாடு கிடையாது. It's okay. Today I won't do it. Today I'll sleep till 7 o'clock. இது வந்து எல்லாரும் அனுபவிக்கக்கூடிய ஒரு இது. So no, this 20 minutes is for my own self. I want nothing, I do nothing, I am nothing. இந்த 3 விஷயம்தான் வந்து மெடிடேஷன் பண்றதுக்கு தாரக மந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. Every day I will sit. I am very strict about it. கிரியா பண்ணாம நான் எழுந்திருக்க மாட்டேன். ரைட்? ஸோ அந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. அப்புறம் எப்படி உட்கார்றது? நம்ம 6ஆம் அத்தியாயத்தை வந்து பகவான் கிருஷ்ணர் வந்து நிறைய கொடுக்குறார். ரொம்ப உயரமா உட்காராத, நீ வந்து தூங்கிட்டான புத்துன்னு விழுந்துடுவ, ரொம்ப கீழே உட்காராத, ஏதோனா பூச்சி புழு வரும், இந்த மாதிரி எல்லாம் நிறைய சொல்லியிருக்காரு. ஸோ நமக்கு ஸ்திரமான ஒரு ஆசனத்துல சௌகரியமா உட்காந்து, நேரம் கஷ்டப்பட்டு தலைகீழ எல்லாம் நின்றுண்டாலாம் வந்து நம்ம ஆசனம் பண்ண வேண்டாம். நல்ல சமணம் போட்டு எந்த ஆசனத்துல உட்கார்ந்தா எனக்கு சௌகரியமோ. சோ ஜித ஆசனக, 20 நிமிஷம் அசையாம உட்கார.
இல்ல என்னால காலம் அடிச்சு பாஷங்கால சமணம் போட்டு உட்கார முடியும், நோ ப்ராப்ளம், சேர்ட்ட உட்காந்துக்கோ, காலை தொங்க போட்டுக்கோ, காலை எட்டல ஒரு ஸ்டூல் வச்சுக்கோ, என்ன வேணா பண்ணிக்கோ. பட் மேக் யுவர் பாடி ஸ்ட்ரெயிட் அண்ட் வித்தவுட் மூமெண்ட். ஜித்த ஆசனால உட்காந்துக்கோ ஒரு 20 நிமிஷம். 20 நிமிஷம் ரொம்ப ஜாஸ்தின்னு தோணுறது, 15 நிமிஷம், ஏதோ ஒண்ணு உன்னால முடியற டைம். அண்ட் அந்த 15 நிமிஷம் keep your attention on your breath. ஜித்த ஏதோ மூச்சு நோ, மூச்சு வந்து அலைஞ்சானா மனசு அலை பாயும், அதை இழுத்துன்னு போயிடும். நான் மூச்சை வந்து என்னோட கண்ட்ரோல்ல வச்சுப்பேன். நோ, ஐ வில் ஃபோக்கஸ் ஆன் இதோ ஐ எம் இன்ஹேலிங், ஐ எம் எக்ஸேலிங், ஐ எம் இன்ஹேலிங் அண்ட் எக்ஸேலிங் அப்படின்றது அந்த சுவாசத்தின் மேல ஒரு. ஸோ முதல் ஸ்டெப்பு ஜிதாசனக ஜித சுவாசக. அப்புறமா மைண்ட் ஓடும் இல்ல, அதுதான் நம்ம பேச்சு கேட்காதே. அதனால பி விஜிலண்ட். அப்பிரமத, பிரமாதம்னா என்ன சொன்னோம், கேர்லெஸ்னஸ். அப்பிரமத அப்படின்னா கேர்ஃபுல்லா. கேர்ஃபுல்லா இருக்கிறது எப்படி, ஃபோக்கஸ்டா, அலர்ட்டா. கொஞ்ச நேரம் வந்து இந்த 15 நிமிஷம் நான் வந்து அலர்ட்டா இருப்பேன், என் மனது ஓடாம நான் பார்த்துப்பேன். மனது ஓடுனா அந்த குரங்காட்டி எப்படி அந்த குரங்க இழுத்துன்னு வந்தானோ அந்த மாதிரி நான் மூச்சு மேல கவனத்தை வச்சு வைப்பேன். ஸோ இரண்டாவது வந்து அலர்ட்னஸ் அண்ட் வெரி ஃபோக்கஸ்ட். என்ன வேலை பண்றனோ அது மேல ஃபோக்கஸ்ட். அப்பிரமதக. மூணாவது வந்து என்ன பண்ணணும்னா அனிர்வின்னக. இதெல்லாம் பண்றோமே, இதனால என்ன வர போறது அப்படின்றது. ஃபர்ஸ்ட் அர்ஜுனனுக்கு வந்து டெஸ்பாண்டன்சி இல்லையா, விஷாத யோகம் தான் முதல்ல ஆரம்பிக்குது பகவத்கீதை. அந்த மாதிரி இதை ஏன் பண்ணணும், இதை பண்ணா எனக்கு என்ன வரும் அப்படின்ற ஒரு இது பண்ணலாமா பண்ணக்கூடாதா, நான் பண்றது சரியா தப்பா. பக்கத்து வீட்டுக்காரன் என் ஃப்ரெண்டு நம்ம இந்த ஆசிரமத்துக்கு போனாதான் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரும். எனக்கு மனசு உட்காரவே மாட்டேங்குது, எனக்கு மெடிடேஷன் ஆகலாம். அவன் ஏதோ கண்ண மூடின்னு உட்காந்துருக்கானே 1/2 மணி நேரமா, அவன் கண்ண மூடின்னு ட்ரீம் கூட பண்ணிட்டு இருக்கலாம், அவனோட நான் பெட்டரா இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். அந்த மாதிரி ஒரு குழப்பம் இல்லாம ஐ எம் டூயிங் இட் கரெக்ட், நான் செய்யறது சரியா பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற ஒரு சுய நம்பிக்கையோட எந்தூசியாஸ்டிக்லி எதையும் வந்து கடனை, ஐயோ இது எங்க ஹஸ்பண்ட் பார்த்துட்டு இருக்காரு, நான் வந்து மெடிடேஷன் பண்றேன் அவர் நினைச்சுக்கிட்டோம், ஆனா நான் மெடிடேஷன் பண்றேனோ என்னவோ தெரியல. நோ, ஐ எம் டூயிங். நான் மெடிடேஷன் பண்ணுவேன், கதவு மூடிட்டு உள்ள வந்து என்ன வேணாலும் பண்ணிட்டு இருக்கலாம்ல. ஐ எம் நாட் டூயிங் இட் ஃபார் எனிபடி எல்ஸ், ஐ எம் டூயிங் இட் ஃபார் மை ஓன் செல்ஃப். ஹவு எந்தூசியாஸ்டிக்லி. ஸோ முதல்ல ஜிதாசனக ஜிதஸ்வாசக, செகண்ட் அந்த அப்பிரமதக. என்ன வந்து அதுல வந்து ஒரு அலட்சியமோ ஒரு அலட்சிய சிந்தனை இல்லாம அலர்ட்னஸோட குவைட்டா உட்காந்து ஷியரா பண்ணுவேன். அதுக்கப்புறமா நான் பண்றதுல நான் நம்பிக்கையோட பண்ணுவேன், குழப்பம் பண்ண மாட்டேன், நல்ல நிம்மதியா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனசு. இதெல்லாம் வச்சுன்னா என்ன ஆகும், உடனே மனசு கேட்குமா, கேட்காதே. ஒரு 4 நாளா பண்ற ஒரு பிரயோஜனம் இல்லை, ஓகே 5வது நாள் பண்ணி பார்க்கலாம், பிரயோஜனம் இருக்கோ என்னவோ அப்படின்னு சனைஹி சனைஹின்னு பகவத்கீதையில ஒருவேளை மெல்ல மெல்ல இன்னைக்கு 20 நிமிஷம் உட்காந்து இல்லை, என்ன 5 நிமிஷம் தான் உட்கார முடியும், தட்ஸ் ஓகே. நாளைக்கு அதை 6 நிமிஷம் ஆக்கு. அது வந்து இவரு சின்மையா சொல்லுவாரு, ஹேசன் ஸ்லோலி அப்படின்னு. ஸ்லோவா பண்ணு ஆனா ஷுவரா பண்ணு. ஹேசன் ஸ்லோலி பாரு எப்படி வந்து ஒரு ஆப்போசிட் வேர்ட்ஸ் ஆர் கம்மிங் டுகெதர். பண்ணணும், நான் ஐ ஹாவ் டு டூ இட், ஐ ஹாவ் டு டூ இட் வித்தின் 6 months, ஐ ஹாவ் டு மாஸ்டர் திஸ். பட் ஷுவரா நிம்மதியா பண்ணணும் அப்படின்னு. ஸோ ஸ்லோலி கொஞ்சம் கொஞ்சமா அந்த எப்படி வந்து அந்த புல்லுக்கட்டை கொடுத்து அந்த ஆட்டை வந்து அவன் எடுத்துன்னு போறான்ல கசாப்பு கடைக்கு வெட்டுறதுக்காக, அந்த மாதிரி என்னோட மனசை நான் கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்து, இன்னைக்கு 5 நிமிஷம் பண்ணியா, வெரி குட், கமான் மேக் சம்படி. 5 நிமிஷம் நான் இன்னைக்கு பண்ணிட்டாங்க, வெரி குட் வெரி குட், நாளைக்கு 10 நிமிஷம் பண்ணலாமா அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா வந்து இந்த மாதிரி பண்ணணும். பண்ணும்போது என்ன ஆகும்னா மனது கம்ப்ளீட்டா உன்னோட கண்ட்ரோலுக்கு வந்துடும். மனசு கண்ட்ரோலுக்கு ஏன் வரணும் அப்படின்னா
நீ அந்த மனசுல என்கிட்ட கொடுத்துட்டு இங்க அந்த ஒரு அம்மா மாதிரி ஒரு ஆட்டிடியூட் தான் நமக்கு ஒரு பகவான் வச்சுட்டு இருக்காரு. ரைட்டா? குழந்தை என்ன பண்றது, போய் விளையாடுறது, என்னென்னோ எல்லாம் பண்றது, அப்புறம் ஓராமன் அடிபட்டு அம்மா கிட்ட அழறது இல்லையா? அப்ப என்ன சொல்ற, நீ ஏமா அங்கெல்லாம் போய் விளையாடுற, இங்க என்கிட்ட உட்காந்துக்கோ, என்கிட்ட வா, என் மடியில உட்காந்துக்கோ, என் மடியில கொஞ்ச நேரம் படுத்துக்கோ அப்படின்னு அந்த குழந்தைய சமாதானம் பண்ற மாதிரி பகவான் இவ்வளவு வேலையை சொல்லி இவ்வளவு ஒரு வழிமுறைகளை சொல்லி கொடுத்துட்டு, நீ அந்த அலையிற முதல்ல என்கிட்ட கொடுத்துடு. மை அர்ப்பன் மனக, அந்த மனசை என் மேல கொடுத்துடு. நீ யாருன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது, பரவாயில்ல, நீ எனக்கு சமாதானப்படுத்த கூட ஒரு ஆள், என் மேல உன்னோட மனசை கொடுத்துடு, என்கிட்ட வந்துடு, என்ன என்கிட்ட எனக்கு அர்ப்பணம் பண்ணிடு. உனக்கு மனசு அலைப்பாயிருந்தா, ஐயோ கிருஷ்ணா இந்த மனசு ஏன் இப்படி அலைப்பாயிருது, என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியலையே, சரி நீ என்கிட்ட கொடுத்துடு. எப்படி என்கிட்ட கொடுக்கறது? சரி, இந்த மெடிடேஷன் வேணாம், ஒண்ணும் வேணாம், மூச்சம் பார்க்க மாட்டேன், மூஞ்சியும் பார்க்க மாட்டேன், எத்தையும் பார்க்க மாட்டேன், கிருஷ்ணா 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 சொல்லிட்டு இருப்பேன். அது சொல்லாமா? சொல்லாமே கிருஷ்ணா, அதுவும் முடியல, தயவுசெய்து சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அதான் பார்த்தோம் இல்லையா, நம்ம மந்திரம் என்ன தியானம் என்னன்னு எல்லாம் பார்த்துட்டோம். சோ சும்மா கிருஷ்ணா கிருஷ்ணன் பண்ணு. கிருஷ்ணா கிருஷ்ணன் சொல்ல தெரியல, உனக்கு அந்த கிருஷ்ணன் மேல ஒரு பிடிப்பு வரணும் இல்லையா? இல்லைன்னா இப்ப என் பொண்ணு மேல அவளுக்கு எதனா பண்ணணும்னா நான் ஓடி போய் பண்ணுவேன். ஏன்னா ஐ எம் அட்டாச் டு ஹர். ஸோ ஐ மஸ்ட் கெட் அட்டாச் டு கிருஷ்ணா. கிருஷ்ணா கிட்ட நான் எப்படி அட்டாச் ஆறது அப்படின்னா, அவனை பத்தி படி, எத்தனை பாகவதம் ஃபுல்லு கிருஷ்ண 10 சாப்டர் ஃபுல்லு கிருஷ்ணரை பத்தி நம்ம பண்ணோம் இல்லையா? கிருஷ்ண லீலா எல்லாம் எவ்வளவு அழகா பண்ணோம் இல்ல? அந்த மாதிரி கிருஷ்ண லீலா பண்ணும்போது அந்த கிருஷ்ணாவை அந்த வெண்ணையை கையில வச்சுட்டு இருக்க படத்தை எங்க பார்த்தாலும் மனசு ஐயோ நம்ம கிருஷ்ண லீலாம் படிச்சோம், அதுல எவ்வளவு சொன்னோம் இல்லையா அப்படின்னு மனசு போகும். அதனால பகவான பற்றிய சிந்தனைகளை ஜாஸ்தி பண்ணிக்கும். இப்ப எப்படி மெடிடேஷனுக்கு 6 மணிக்கு உட்காருவேன், அதான் ஈவினிங் சாயந்தரம் விளக்கேத்தின உடனே கொஞ்ச நேரம் நான் பகவத்கீதை படிப்பேன், கொஞ்ச நேரம் நான் பாகவதம் படிப்பேன். புரியாமல் இருந்தா கூட we will slowly we will go and get attached to it. இப்ப எல்லாரும் ஸ்வீட் சாப்பிடுறாங்க, என் மனசு அலையப்பாயிடுன்னு, go to the library, take some பாகவதம் புக்கோ ராமாயணம் புக்கோ எதையோ ஒண்ணு, ஒரு கான்ஸ்டன்டா ஒரு புஸ்தகம் படிக்கிறது நம்ம வச்சுக்கணும். அந்த புஸ்தகம் நம்ம பார்த்தோம் இல்லையா, எந்த ஸ்கிரிப்சர்ஸ படிக்க போறோம், அது எப்படி சத்துவமா இருக்கணும் அப்படின்னு, பகவானுடைய கதைகள். இப்ப 6 மணிக்கு ஒரு சீரியல் இப்ப வேண்டாம், நாங்க இப்ப அந்த சீரியலை பாக்குறது இல்ல, ராமாயணம் வருது, அவ்வளோ அழகா சொல்றாங்க. அந்த ராமாயணத்தை யூடியூப்ல எத்தையோ நோண்டாம எத்தனையோ இப்ப டிஎஸ் நரேட்டிவ்னு மொத்த பாகவதத்தையும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அழகா பண்ணிட்டு இருக்கோம், அதை பார்க்கலாம். சோ கொஞ்சம் கொஞ்சமா நம்ம இந்த சண்டை போடுற இந்த மாமியார் மருமக சண்டையில இருந்து வெளியில கொஞ்ச நேரம் வேணா பாக்குறேன் ஃபார் திஸ் திங், பட் அதுல இருந்து மனசை எடுத்து எத்தனையோ நல்ல விஷயங்களும் நம்மளை சுத்தி இருக்குது. ஆன்லைன்ல எத்தனையோ நல்ல விஷயங்கள் இருக்கு, கெட்ட விஷயங்களும் இருக்கு இல்லையா? நம்ம எதை சூஸ் பண்றோம் நம்ம கையில இருக்கு. நான் தான் சத்துவத்தை நோக்கி போயிட்டு இருக்கேனே, அப்போ இந்த ரஜசிக் தமசிக் எண்ணங்களை மனசுக்குள்ள புகுத்துற விஷயங்கள்லாம் லெட் மீ அவாய்ட் இட். அது கூட ஜிதாசன ஜித சுவாச மாதிரி அதுலயும் நான் ஸ்ட்ராங்கா இருக்கணும் இல்லைங்களா? இந்த மாதிரி பண்ணி நீ மனசை என்கிட்ட கொடுத்துடு, நான் உன்னை பாத்துக்கிறேன். ஹாவ் 100% ஃபெய்த். ஒரு பிரச்சனை வரும்போது மனசை தடுமாற விடாதீங்க. மனசு தடுமாறாம அந்த மனச, பகவானே நீ எனக்கு இருக்க, நான் உன்னை குருஜி சொல்றாரு, ஐ வில் கிவ் யூ தி எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஃபாலிங் பட் ஐ வில் நாட் அலவ் யூ டு ஃபால். நான் அங்க கையை பிடிச்சுப்பேன், ரைட்டா? இந்த ஒரு விஷயத்துல எனக்கு 100% நம்பிக்கை இருக்கு. சோ மெனி எக்ஸாம்பிள்ஸ் ஐ கேன் கோட். அந்த மாதிரி எப்படி நம்ம மனசு தடுமாறும் போது பகவானே கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளக்கேத்தி விட்டு, இல்ல சும்மா உட்கார்ந்து ஒரு மூச்சு மேல கவனம் தெளிச்சு கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணா, இல்ல ஓம் நமோ நாராயணா, இல்ல ஓம் நமச்சிவாய, ஏதோ ஒரு ஓம் நமோ வாசுதேவாய எத்தேனா சொல்லி அந்த மனசை அதுல இருந்து அரைப்பாயாம திருப்பி வச்சேன்னா, மயி அர்ப்பன் மனக, என் மேல மைண்ட பிக்ஸ் பண்ணிட்டு என்கிட்ட வந்துடு அப்படி
அப்போ பகவான் கிட்ட நம்ம சரணடைஞ்சிட்டு இந்த மாதிரி எல்லாம் பகவான் கிட்ட சரணடையறதுக்கு தான் இந்த சித்தாசனகா சித்தசன் இதெல்லாம் நம்ம பண்றோம். பண்ணும்போது அந்த ஒரு 5 நிமிஷம் வந்து பகவான்குள்ள நீ போறியோ இல்ல ஆத்மாக்குள்ள போறியோ, ஆத்மா அனுபூதி வருதோ, ஏதோ ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த குட் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்லோலி நம்ம மனசுல இருக்கிற ஜட்ஜஸ் தமஸ் எல்லாம் வந்து சமனப்படுத்தி நம்மள ஒரு நல்வழியில கூட்டிட்டு போகும். சத்துவத்திலேயே போறதுக்கு நமக்கு உதவியாக இருக்கும். அதுதான் வந்து 13 ஸ்லோகத்துல பார்த்தோம். இப்ப அடுத்த ஸ்லோகத்துல இருந்து தான் நமக்கு வந்து இந்த ஒரு இன்னும் வந்து அவரு எப்படி இந்த யோகம்ன்றத பகவான் எக்ஸ்பிளைன் பண்ண போறார். அதுல இருந்து நம்ம ஒரு 4 ஸ்லோகம் தாண்டி அங்கதான் வந்து ஹம்சகீதைக்குள்ள நம்ம நுழைய போறோம். ஓகேயா? அடுத்த வாரம் என்னால வகுப்பு எடுக்க முடியாது. நான் வரலட்சுமி பண்டிகை எல்லாருக்கும் பூஜை இருக்கும். சோ அதுக்கு அடுத்த வாரம் 23ஆம் தேதி அந்த ஹம்சகீதைக்குள்ள நுழையலாம். ஓகே, ஜெய் குருதேவ்.